ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் தமிழ்நாடு மின் ஆளுகை. ஃபஸ்ட்டு மின் ஆளுகை அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா, அரசோட சேவைகள், அரசு வந்து பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய சேவைகள். அடுத்தது தகவல் பரிமாற்றம், ஒரு அலுவலகத்திலேருந்து இன்னொரு அலுவலகத்துக்குள்ள தகவல் பரிமாற்றம். அடுத்தது தகவல் தொடர்பு பரிவர்த்தனைகள், டிரான்சாக்ஷன்ஸ். அப்புறம் அரசாங்கத்திற்கு இடையில் கவர்மெண்ட் டு கவர்மெண்ட்டுக்குள்ளே நிறுவன அமைப்புகளோட ஒருங்கிணைப்பு. இதற்கெல்லாம் தகவல் தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்தி ஈஸியாக அந்த வேலைகளெல்லாம் முடிக்கிறது தான் மின் ஆளுகை. அப்போ அரசு சேவைகள், தகவல் பரிமாற்றம், தகவல் தொடர்பு பரிவர்த்தனைகள், அரசாங்கத்திற்கு இடையில் தனித்து நிற்கும் நிறுவன அமைப்புகளின் ஒருங்கிணைப்பு ஆகியவற்றிற்கான தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தோட பயன்பாடு தான் இந்த மின் ஆளுகை. இதில் வந்து இந்த சேவைகள் வந்து எந்த எண்ட் டு எண்டு தான் நடக்கும். அந்த எண்டு வந்து எது அப்படிங்கிறத பொறுத்து 4 வகையாக பிரிக்கலாம். ஒன்று கவர்மெண்ட் டு கவர்மெண்ட், அதாவது அரசாங்கத்தில் ஒரு அரசு அலுவலகத்திலேருந்து இன்னொரு அலுவலகத்துக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து பரிமாறிக்கிறது. அடுத்தது கவர்மெண்ட் டு சிட்டிசன்ஸ், G2C, அரசாங்கம் டு குடிமக்களுக்கு சேவைகள் வந்து வழங்குறது. அடுத்தது கவர்மெண்ட் டு பிஸ்னஸ், G2B, அரசாங்கம் டு தொழில் நிறுவனங்கள். அடுத்தது கவர்மெண்ட் டு எம்ப்ளாயி, G2E, அரசாங்கம் டு ஊழியர்கள். இப்போ அரசாங்க ஊழியர்களுக்கு வந்து அவங்க சேலரி பே பண்ணுறது, அடுத்து அவங்களுக்கு சர்க்குலர் எதுவும் அனுப்புறது, அது எல்லாமே இதுக்கு கீழே வந்துடும். அப்போ மொத்தமாக 4 வகைகள்: G2G, G2C, G2B, G2E. அடுத்து இந்த மின் ஆளுமையோட நன்மைகள் என்னென்னு பார்த்தோன்னா 4 பாயிண்ட் இருக்குது. இதை நீங்கள் மைண்ட் மேப் மாதிரி கூட போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு வேகம், அடுத்தது செலவினங்கள் மிச்சப்படுதல், அடுத்தது வெளிப்படைத்தன்மை, அடுத்தது நம்பகத்தன்மை. வேகம்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, தொழில்நுட்பம் தகவல்களை விரைவாக அனுப்ப பயன்படுகிறது. இணையம் மற்றும் திறன்பேசிகள் அரசின் தரவுகளை எளிதாகவும் வேகமாகவும் உரியவர்களுக்கு அனுப்புகிறது. இன்டர்நெட், அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஃபோன், இது மூலமாக தரவுகள்ங்கிறது டேட்டாவை வந்து எளிதாகவும் வேகமாகவும் பொதுமக்களோ இல்லை அரசு அலுவலர்களுக்கோ அனுப்புறதுக்கு இது பயன்படுது. அதனால் ஸ்பீடாக இருக்கும். அடுத்து செலவு குறைவு. இப்போ எல்லாமே ஆன்லைனில் நடக்கிறதுனால காகித பயன்பாடு, அஞ்சல் செலவு இதெல்லாம் குறைவதனால பெருந்தொகை மிச்சமாகிறது. அடுத்தது வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறதுன்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு சர்டிஃபிகேட்டுக்காக அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த சர்டிஃபிகேட் யாரோட டேபிளில் இருக்குது அப்படிங்கிறத, நம்ம ப்ராசஸிங் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஆன்லைன் மூலமாகவே தெரிஞ்சுக்க முடியும். அதனால் வெளிப்படைத்தன்மை, அனைத்து அரசாங்க தகவல்களையும் இணையத்தில் பதிவேற்ற முடிகிறது. எனவே குடிமக்கள் எப்போது வேண்டுமானாலும் உரிய தகவல்களை பெற முடிகிறது. அதான் வெளிப்படைத்தன்மை. அடுத்தது நம்பகத்தன்மை. அரசின் செயல்பாடுகளில் ஏதேனும் குறைகள் தென்பட்டால் பொதுமக்கள் கேள்வி எழுப்பலாம். இதன் மூலம் நடவடிக்கைகள் நம்பகத்தன்மை பெறுகிறது. குறைகள் இருந்தால் பொதுமக்கள் வந்து பயப்படாமல் கேள்விகளை கேட்க முடியும். அதுக்கும் வந்து வெப்சைட்ஸ் இருக்குது, கம்ப்ளைண்ட்டு பதிவு பண்ணுறதுக்கும். அடுத்தது கட்டணமில்லா புகார் எனும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதுக்காக அது என்னன்னு பார்த்தோன்னா 1100 1100. அடுத்தது தமிழகத்தில் மின் ஆளுகையில் தமிழகம் ஒரு முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது. இதை வந்து யாரெல்லாம் செயல்படுத்துகிறாங்க? தமிழகத்தில் மின் ஆளுகை வந்து தகவல் தொழில்நுட்பத்துறை முன்னின்று வழிநடத்துகிறது. தகவல் தொழில்நுட்பத்துறை கூட யாரெல்லாம் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு மின் ஆளுகை முகமை, TNEGA ஃபஸ்ட். அடுத்தது தமிழ்நாடு மின்னணு நிறுவனம், ELCOT. அடுத்தது தேசிய தகவலியல் மையம், நேஷ்னல் இன்ஃபர்மேஷன் சென்டர். இந்த 3 யார் கூட இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, தகவல் தொழில்நுட்பத்துறை கூட இணைந்து நடத்துறதுனால தான் இந்த மின் ஆளுகை வந்து சிறப்பாக செயல்பட முடியுது தமிழகத்தில். அடுத்தது ஃபஸ்ட்டு TNEGA அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். தமிழ்நாடு சங்கங்கள் பதிவு சட்டம் 1975 கீழ் பதிவு செய்யப்பட்ட தன்னாட்சி அமைப்பு. இதுதான் TNEGA. தமிழ்நாடு சங்கங்கள் பதிவு சட்டம் 1975 கீழ் அமைக்கப்பட்டது. பல்வேறு மின் ஆளுகை திட்டங்களை திறம்படவும் வெளிப்படையாகவும் பொதுமக்களுக்கு வழங்குவதை குறிக்கோளாக கொண்டுள்ளது. இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பல்வேறு மின் ஆளுகை திட்டங்கள், அந்த திட்டங்கள் எல்லாத்தையும் திறம்படவும் வெளிப்படையாகவும் பொதுமக்களுக்கு வழங்குவதை குறிக்கோளாக கொண்டது. அடுத்தது தமிழ்நாடு மின்னணு நிறுவனம், ELCOT.
இது எந்த சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நிறுவனங்கள் சட்டம் 1956 கீழ் 21/3/1977 உருவாக்கப்பட்டது. 21/3 அப்படிங்கிறது மார்ச் 21 வரும். மார்ச் 1 உலக காடுகள் தினம். இதில் எல்காட் காட் அப்படி இருக்கா, அதனால காடு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு இந்த டேட்டை நம்ம ஞாபகிக்க முடியும். எல்காட் உருவாக்கப்பட்ட நாள் 21/3/1977 மார்ச் 21. அடுத்தது மாநில மின்னணு துறையை மேம்படுத்த உருவாக்கப்பட்டது. மின்னணு தகவல் தொழில்நுட்பவியல் சார்ந்த பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான கொள்முதல் முகமையாக இது செயல்படுகிறது. மின்னணு சாதனங்கள், தகவல் தொழில்நுட்பவியல் சார்ந்த பொருட்கள் இது எல்லாத்தையுமே கொள்முதல் பண்ணக்கூடிய முகமையாக இது செயல்பட்டு வருகிறது. அடுத்து தமிழ்நாடு மாநில பெரும்பரப்பு வலையமைப்பு, தமிழ்நாடு மாநில தரவு மையம், தமிழ்நாடு பேரிடர் மீட்பு மையம், மேக கணினி அமைப்பு முதலான உள்கட்டமைப்பு வசதிகளையும் எல்காட் நிறுவனம் உருவாக்கியுள்ளது. மக்களுக்கு சிறந்த சேவைகளை வழங்குறதுக்காக என்னென்ன உள்கட்டமைப்பு வசதிகள்லாம் அந்த எல்காட் கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தம் 4. ஃபஸ்ட்டு தமிழ்நாடு மாநில பெரும்பரப்பு வலையமைப்பு TN-SWAN. அடுத்தது தமிழ்நாடு மாநில தரவு மையம் TNSDC. அடுத்தது தமிழ்நாடு பேரிடர் மீட்பு மையம் TNDRC. அடுத்தது மேக கணினி அமைப்பு. இப்போது எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் ஆன்லைனில் நடக்கிறதுனால அந்த டேட்டா எல்லாமே கலெக்ட் பண்ணி வைக்கிறதுக்கு சர்வர் எல்லாமே அதுக்கு மெயின்டைன் பண்ணணும். தொழில்நுட்பங்கள் அதிகமாக தேவைப்படும். அதற்கான கட்டமைப்புகள் எல்லாத்தையும் உருவாக்குறதுக்காக எல்காட் இந்த உள்கட்டமைப்புகளை உருவாக்கி வச்சுருக்காங்க. அது எதெல்லாம் பார்த்தோன்னா 4: தமிழ்நாடு மாநில பெரும்பரப்பு வலையமைப்பு, தமிழ்நாடு மாநில தரவு மையம், தமிழ்நாடு பேரிடர் மீட்பு மையம், மேகக்கணினி அமைப்பு. இதில் பேரிடர் மீட்பு மையம் அப்படிங்கிறது திருச்சியில் இருக்குது. இப்போது சென்னையில் எதுவும் ஃபுல் டேமேஜ் நிவாரணம், அதாவது பேரிடர்கள் எதுவும் நடந்துச்சு அப்படின்னா அங்கே உள்ள டேட்டாஸ் எல்லாமே நம்ம மீட்க முடியாது. அதனால் திருச்சியில் இதை ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. அதன் மூலமாக அந்த தரவுகள் அழியாமல் காப்பாற்ற முடியும். அதற்காக இது திருச்சியில் அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து தேசிய தகவல் மையம் நேஷ்னல் இன்ஃபர்மேஷன் சென்டர். இது மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கீழ் உள்ள ஒரு இந்திய அரசாங்கத்துறை. மெய்டி அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். அடுத்தது மத்திய மாநில அரசுகளுக்கு தகவல் தொடர்பு அமைப்புகளின் கட்டமைப்பு, அதற்கான மேம்பாடு, அதனை செயல்படுத்துதல் ஆகிய சேவைகளை இது வழங்குகிறது. தேசிய தகவல் மையம் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மெய்டி மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்திற்கு கீழே தான் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான தகவல் தொடர்பு அமைப்புகளோட கட்டமைப்பு, மேம்பாடு மற்றும் செயல்படுத்துதல் ஆகிய சேவைகளை இது வழங்குகிறது. இது எப்போ உருவாக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தோம்னா 1976. அடுத்து தமிழ்நாடு அரசு கம்பிவட தொலைக்காட்சி நிறுவனம் டாக் டிவி. இது எப்போ உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2007. எந்த சட்டத்தின் கீழ் அப்படின்னு பார்த்தோம்னா நிறுவன சட்டம் 1956 கீழ் 4/10/2007 அரசு கம்பிவட தொலைக்காட்சி நிறுவனம் உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் மீண்டும் அதை எப்போ மாடிஃபை பண்ணியிருப்பாங்க, புனரமைச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2011 தமிழ்நாடு அரசு கம்பிவட தொலைக்காட்சி நிறுவனம் என்று மறுபெயரிடப்பட்டது. ஃபஸ்ட்டு அரசு கம்பிவட தொலைக்காட்சி நிறுவனமாக இருந்தது, தமிழ்நாடு அரசுன்னு மாற்றிருக்காங்க. இதோட சேவைகள் என்னன்னு பார்த்தோம்னா அனலாக் டிஜிட்டல் கம்பிவட தொலைக்காட்சி சேவைகளை இது வழங்குது, குறைந்த விலையில் வழங்கும். அடுத்தது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய சேவைகள். இப்போது குரூப் 2க்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது கூட இதுக்கு கீழே தான் வரும், தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய சேவைகள். அடுத்தது ஓய்வூதியதாரர்களுக்கு அடையாள அட்டை அச்சிட்டு வழங்குதல். அடுத்தது அரசு இ சேவை மையங்கள். தற்போது 661 அரசு இ சேவை மையங்கள் இருக்குது. அடுத்தது தமிழ்நாடு கண்ணாடி இலை வலையமைப்பு நிறுவனம் டான்ஃபினெட். இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2018. இந்திய நிறுவன சட்டம் 2013 கீழ் 2018 பதிவு செய்யப்பட்ட அரசு பொது நிறுவனம் தான் டான்ஃபினெட், தமிழ்நாடு கண்ணாடி இலை வலையமைப்பு நிறுவனம். இதோட குறிக்கோள் என்னன்னு பார்த்தோம்னா பாரத் நெட், தமிழ்நெட்
திட்டங்களின் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள கிராம பஞ்சாயத்துகள், பேரூராட்சிகள், நகராட்சிகள், மாநகராட்சிகள் அனைத்தையும் கண்ணாடி இழை வடத்தை பயன்படுத்தி அதிவேக அலைக்கற்றை மற்றும் தடையில்லா இணைப்புக்கான உள்கட்டமைப்பை இணைத்தல். பிராட்பேண்ட் கனெக்ஷன் மூலமாக தமிழ்நாட்டோட எல்லா பகுதிகளையும், கிராமம், பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி அனைத்தையுமே கண்ணாடி இழை வடத்தை பயன்படுத்தி இணைக்கிறது தான் இந்த திட்டம். இதில் பாரத் நெட், தமிழ்நெட் அப்படிங்கிறது கிராமங்களை, இது வந்து ஒரு மத்திய அரசோட திட்டம். கிராமங்களை எல்லாத்தையுமே பிராட்பேண்ட் மூலமாக இணைக்கிறது வந்து பாரத் நெட். அடுத்து தமிழ்நெட் வந்து நகரங்களை வந்து கண்ணாடி இழை கம்பி வடம் மூலமாக இணைக்கக்கூடியது. இதன் மூலம் வந்து தடையில்லா இணைப்பு வந்து பெற முடியும். அடுத்தது தமிழ்நாடு தகவல் மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப அகாடமி, ICT-ACT. இது வந்து இப்போ ஹையர் ஸ்டடீஸ் முடிச்சுட்டு வெளியேறவங்களோட தகவல் தொழில்நுட்பத்துறையில் வந்து அவங்க முன்னோடியாக வரணும், நல்லா டெவலப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக, அது சம்மந்தப்பட்ட தொழில்கள் வந்து அவங்க பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தொலைத்தொடர்பு சம்மந்தப்பட்ட, தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்ட பயிற்சிகளை வழங்கக்கூடியது தான் இந்த ICT-ACT. இது ஒரு லாப நோக்கற்ற தன்னாட்சி அமைப்பு. இதை யாரெல்லாம் சேர்ந்து இதை செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மத்திய அரசு, மாநில அரசு மற்றும் இந்திய தொழில் கூட்டமைப்பு இணைந்து இதை உருவாக்கியிருக்காங்க. இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, பல்வேறு கல்வி நிறுவனங்களிலிருந்து படித்து முடித்து வெளிவரும் மாணவர்களுக்கு அவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்தி தொழிற்துறைக்கு உகந்தவர்களாக மாற்றுதல். தொழிற்துறைக்கு உகந்தவர்களாக மாற்றுறதுக்கு அவங்க என்ன செய்வாங்கன்னா பயிற்சி வழங்குவாங்க. மற்றும் தகவல் தொடர்பு நிறுவனங்களில் வேலைவாய்ப்பை பெற தகுதியுடையவர்களாக மாற்றுதல். இதுதான் இந்த ICT-ACTயோட குறிக்கோள். ஸ்வயம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் பற்றி பார்த்துருப்போம். அது வந்து ஃப்ரீயாக வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதில் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா மட்டும் நம்ம வந்து ஃபீஸ் பே பண்ணி சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி. மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் கிளாஸ் நடக்கும். அதுக்கு நம்ம பே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அது மாதிரி அதுவும் இதுக்கு கீழே உள்ளது தான் ஸ்வயம். அடுத்து சில மின் ஆளுகை திட்டங்கள். தமிழ்நாடு மின் ஆளுகைக்கு கீழே மின் ஆளுகை திட்டங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆதார் நிரந்தர பதிவு மையம், உழவன் செயலி, மின் மாவட்ட திட்டம், மின் அலுவலகம், உள்ளங்கை சான்றிதழ் திட்டம், அரசு சேவை மையங்கள், பொறியியல் கல்வி சேர்க்கைக்கான கலந்தாய்வு, அடுத்தது மின் நூலகம். இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எழுதலாம். இதில் மின் மாவட்டம் அப்படிங்கிறது இந்த பாயிண்ட்டு, 3வது பாயிண்ட் இருக்கா, அதை டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னா, மின் மாவட்ட திட்டம் தேசிய மின் ஆளுமை திட்டத்தின் கீழ் மாநில அளவில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. தேசிய மின் ஆளுமை திட்டம் அதற்கு கீழே மாநில அளவில் வந்து நடைமுறைப்படுத்தினாங்க. பொதுமக்களை மையப்படுத்திய சேவைகளை சேவை மையங்கள் மூலம் இணைய வழியில் வழங்குகிறது. பொதுமக்களுக்குள்ள சேவைகளை வந்து எதன் மூலமாக வழங்குவாங்க அப்படின்னா சேவை மையங்கள் மூலமாக வழங்குவாங்க. இதில் வந்து இந்த திட்டம் தேசிய அளவிலான திட்டம். அப்போது ஒரு மாதிரி முன்னோடி மாநிலமாக எதை தேர்வு பண்ணாங்க அப்படின்னா தமிழ்நாட்டை தேர்வு பண்ணாங்க. இந்த திட்டத்தின் கீழ் மாவட்டம், மின் மாவட்டம், அதுக்கு கீழே ஃபஸ்ட்டு என்ன சேவை வழங்கினாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கல்வி உதவித்தொகை திட்டங்கள் இதன் மூலமாக செயல்படுத்தப்பட்டன. அடுத்தது உள்ளங்கை சான்றிதழ் திட்டம், டைனி URL. இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 2017 இது துவங்கப்பட்டது. 209 வகை சான்றிதழ்களை பொதுமக்கள் வீட்டில் இருந்தபடியே பெற்றுக்கொள்ளும் வசதி இந்த திட்டத்தின் மூலமாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணி ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எந்த மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு URL மெசேஜ் வரும். டைனி URL அதுக்கு பேர். நம்ம டைரக்ட் லிங்காக வருமா, அதனால் டைனி URL. அந்த URL மூலமாக எந்நேரமும் எந்த இடத்திலும் அந்த சான்றிதழ்களை வந்து நம்ம பதிவு பண்ண முடியும். பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இதில் வந்து எந்தெந்த சான்றிதழ்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதில் எத்தனை இருக்குன்னா 209 வகை சான்றிதழ்கள் நம்ம அப்ளை பண்ணி பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது மின் அலுவலகம். இது ஒரு செயலி அல்லது மென்பொருள். இது வந்து ஒரு மொபைல் அப்ளிகேஷன் தான். TNEGA தான் இது செயல்படுத்துகிறாங்க. இது எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, அரசு அலுவலகங்களுக்கிடையே காகித பயன்பாட்டை குறைக்க அரசு துறைகளில் வெளிப்படைத்தன்மையை உருவாக்குறதுக்காக கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு இடையில இந்த ஆப் வந்து யூஸ் ஆகுது. அடுத்து EPIS விருது.
இபிஸ் அப்படிங்கிறது பிஸ்னஸ் அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த இபிஸ். இதில் வந்து டிஎன்இஜியை என்ன உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முதலீட்டாளர்கள் சேவை இணையம் அப்படிங்கிற மாநிலத்தில் தொழில்துறை திட்டங்களுக்கு ஒற்றை சாளர முறையில் அனுமதி வழங்கும் ஒரு திட்டத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. மாநிலத்தில் தொழில்துறை திட்டங்களுக்கு ஒற்றை சாளர முறையில் அனுமதி வழங்கும் பொருட்டு முதலீட்டாளர்கள் சேவை இணையம் உருவாக்கிய டிஎன்இஜிஏக்கு இவ்விருது வழங்கப்பட்டது. இபிஸ்ங்கிற விருது வந்து வழங்கியிருக்காங்க. அடுத்தது வெப் ரத்னா விருது. வெப் ரத்னா விருது பற்றி பார்த்தோம்னா, வேர்ல்டு வைட் வெப் WWWவை பயன்படுத்தி மின் ஆளுகையில் முன்மாதிரியான முயற்சிகளை ஊக்குவிப்பதற்காக 2009 முதல் இவ்விருது வழங்கப்படுகிறது. மின் ஆளுகையில் புது முயற்சிகள் பண்ணுறவங்களுக்காக இந்த விருது வழங்கப்படுகிறது. 2014 அன்னையிலிருந்து டிஜிட்டல் இந்தியா விருதுகள் அப்படின்னு இந்த வெப் ரத்னா விருது வந்து மறுபெயரிடப்பட்டது. யார் இந்த விருதை வழங்குறாங்க அப்படின்னா மெய்ட்டியால் இவ்விருது வழங்கப்படுகிறது. அடுத்து தமிழ்நாட்டில் வந்து புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்கிறது என்னன்னு பார்த்தோன்னா, ஷார்ட் வீடியோவாக அதை போட்டிருந்தேன். முன்னேற்றம், அடுத்தது தொழில்நுட்ப நண்பன் அப்படிங்கிறது ரெண்டுமே ஒரே நாளில் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதையும் நம்ம ரீசன்ட் நியூஸாக அந்த பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணி காமிச்சோன்னா மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.